வெல்கம் டு எஸ்எஸ் டியூட்டர். இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமுடைய பேசிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டம்னா என்னது, இப்போ கண்ட்ரோல் சிஸ்டமில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். எதுக்காக கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த எலமெண்ட்ஸ், காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த என்டையர் குரூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, ஒரு காலேஜ் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுங்க. அதில் பிரின்சிபல் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க, டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆர்டர், ஒரு சீக்வன்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் நம்ம சிஸ்டம்னு சொல்கிறோம். அடுத்ததாக கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன? இப்போ ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் சிஸ்டமில் அவுட்புட் குவான்டிட்டியை வந்து இன்புட் குவான்டிட்டினால வேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த சிஸ்டத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம், கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்தில் நம்ம வந்து அந்த அவுட்புட் குவான்டிட்டியை நம்ம இன்புட் குவான்டிட்டி மூலியமாக நம்மளால் வேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா அந்த சிஸ்டத்தை நம்ம என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதில் அந்த அவுட்புட் குவான்டிட்டி இருக்குல்ல, அவுட்புட் குவான்டிட்டியை நம்ம வந்து கண்ட்ரோல்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த வேரியபிளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, அதனால அதை நம்ம கண்ட்ரோல்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ ஏதோ நம்ம இன்புட் கொடுக்குறோம், ஸோ அதனால நமக்கு வந்து ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அப்போ அவுட்புட் குவான்டிட்டிக்கு நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு வேரியபிள், அப்படி இல்லைன்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அந்த இன்புட் குவான்டிட்டி அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் சிக்னல் சொல்கிறோம். ஏன்னா இதுதான் கமாண்ட் கொடுக்குது, இந்த மாதிரி நீ பண்ணு, இந்த மாதிரி நீ செய்யி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்து அந்த இன்புட் குவான்டிட்டி தான் கொடுக்குது. ஸோ அதனால அந்த இன்புட் குவான்டிட்டிக்கு நம்ம இன்னொரு நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமாண்ட் சிக்னல் ஆர் எக்ஸைட்டேஷன். எக்ஸைட்ஸ், அது வந்து தூண்டுது, இந்த மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், காலேஜ் எஜுகேஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிற அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த அவுட்புட் குவான்டிட்டியை பிரின்சிபலோடைய மோட்டிவேஷனல் ஃபோக்கஸ் அவங்க கொடுக்கறது மூலிமா நம்ம என்ன செய்யலாம், யூ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் ஆர் மாடிஃபை. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவோம், இன்னொன்று க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவோம். ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்புட் குவான்டிட்டி வந்து தன்னால் அது என்ன மாதிரி அவுட்புட் வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அதனால் மாற்றிக்க முடியாது. ஸோ அவுட்புட் வந்து இன்புட்டுக்கு நம்ம வந்து இதை மறுபடியும் ஃபீட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவுட்புட் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி கரெக்ட்ஸ் த வேரியேஷன்ஸ். ஸோ நமக்கு தேவையான டிசைர்ட் அவுட்புட் வேணும் அப்படின்றதுக்காக அவுட்புட் வந்து தன்னால் வந்து அதை வந்து வேரி பண்ணிக்க முடியாது, கரெக்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம வந்து ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவோம். அதுவே க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட டிசைர்ட் அவுட்புட் வேல்யூவை அச்சீவ் பண்ணுறதுக்காக அந்த அவுட்புட் மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், இன்புட்டுக்கு நம்ம ஃபீட் பண்ணுவோம். எதுக்காக ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அவுட்புட் வேணும், அப்போ இந்த அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சிஸ்டத்துக்கு நீ வந்து எதுனா ஒரு இன்புட் ப்ரொவைட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், அந்த சிஸ்டம் வந்து கிடைக்கிற இன்புட்டை மேனிபுலேட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரியான அவுட்புட் தேவையோ அந்த அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன செய்கிறோம், இன்புட்டுக்கு மறுபடியும் ஃபீட் பண்ணுறோம். அதுவே ஓப்பன் லூப் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்லேருந்து இன்புட்டுக்கு எதுவும் நம்ம ஃபீட் பண்ணியிருக்க மாட்டோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஓப்பன் லூப் சிஸ்டத்துக்கும் க்ளோஸ் லூப் சிஸ்டத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நேச்சராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக், அவுட்புட்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வந்து இன்புட்டுக்கு போகாது ஓப்பன் லூப் சிஸ்டமில். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த ரேஷியோ ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டு த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். ஸோ அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த 0 இனிஷியல் கண்டிஷன்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து 0 கண்டிஷன்ஸில் இருக்கும்.
அப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நம்ம அந்த ரேஷியோ ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டு தி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் த சென்ஸ், இப்போ நீங்கள் ஒரு இன்புட் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அந்த இன்புட் வந்து என்னவா அவுட்புட்டாக கிடைக்குது, அது எதை பேஸ் பண்ணி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் கிடைக்குது. ஸோ இன்புட் வரது அவுட்புட்டுக்கு மாறுது, அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.